2004-5 அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கால் உடஞ்சி நான் படுத்துட்டு இருக்கேன். நித்யானந்த் ஜெயராம் சொல்லி ஒருத்தர் வந்தார். ஓகே. லைஃப்பில் அப்போ நான் மரம் நடுறேன். அப்போ நான் மாடு கூட ரெஸ்கியூ பண்ணிட்டு இருந்தேன். இந்த லாரியில் போகுதுல்ல, லாரியில் 20-30 எடுத்துட்டு போகிறாங்கல்ல, மீட்டுக்கு போகிற கசா போகிறத நிறுத்திட்டு ஆறா எடுத்துட்டு போங்க. ஆனால் அப்போ கூட நான் தெளிவு இருந்தது எனக்கு. அவன் உரிமை இருக்குது, அது நம்ம தடை எடுக்கக்கூடாது, பட் ஆறு எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ கசக்கி நசுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, ரொம்ப கஷ்டம் கொடுக்குறீங்கன்ட்டு. அப்படி இப்போ நிறையா பிடிச்சேன். பொன்மாணிக்கையில் இருந்த டைம் அப்போ அவர் பக்க சங்கியா மாறிட்டார் இன்னைக்கு. பட் ஒரு நிறையா லாரி லோடு கொடுத்தாரு நம்மளுக்கு. நிறையா நிறுத்தினா பண்ணேன். அப்புறம் தான் இந்த சங் பாலிடிக்ஸ் அப்போ கொஞ்சம் பார்த்தேன். ஒரு லேடி வந்து என்னை கூப்பிட்டு, டால்மியான்ட்டு இருக்கு, டால்மியா மேக்னசைட்காரங்க, அவங்க கூப்பிட்டு ஒரு கோஷாலா இருக்கு எங்களுக்கு, எடுத்துக்கோங்க, அதில் வைங்கன்னாங்க. ஓகே. அது நியூஸ் பேப்பர்லாம் செய்தி வந்துச்சுல்ல, அதை பார்த்து படித்து கூப்பிட்டாங்க. நானும் சரி இடம் கொடுக்குறாங்களே நம்ம நிறுத்திடலான்ட்டு நான் ஒரு 3 லாரி லோடு பிடிச்சோம். ஓகே. அதெல்லாம் இறக்கிடுங்க நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு லாரிக்கு போலீஸ்காரங்க போய் இறக்கிட்டாங்க. காலையில் அந்த மேக்னசைட், டால்மியா மேக்னசைட் ஓனர் ஃபோன் பண்ணிட்டான் வீட்டுக்கு. அம்மா கிட்ட சொல்லிவிட்டான், கத்துறான், மாடெல்லாம் எடுத்துட்டு போங்கன்ட்டு. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா, எருமை மாடை இறக்கிட்ட, மாடை இறக்கல. டேய், இது என்னடா அரசியல் இது? இல்ல, கோசாலைன்றது வந்து அங்க எல்லாமே எருமை மாடு, குதிரை எல்லாத்தையும் தானே வச்சுக்குவாங்க. ஒன்லி ஃபார் மாடு, பசுமாடு, ஒன்லி பசுமாடு. எப்படி வந்து எருமை மாடு இறக்கலாம்? இல்ல, இப்ப கோசாலையில் யானை, குதிரை எல்லாம் இருக்குல்ல. அட எனக்கு என்ன தெரியும்னா, நான் அதுக்கப்புறம் அந்த கோசாலை பக்கமே அந்த வார்த்தை கேட்டாலே நம்மளுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. டேய், என்ன மனுஷங்களாடா நீங்க எல்லாம்? எருமை மாடை வச்சுக்க முடியாதுன்ட்டாங்க. எருமை அப்பதான் அந்த அரசியல் புரிஞ்சுது எனக்கு. டேய், உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பலிகாடு ஆகிறேன்ட்டு நிறுத்திட்டேன் அந்த வேலையை. ஸோ அந்த மாதிரி புரிதல் நான் நிறைய தவறு செஞ்சுருக்கேன் நான் லைஃப்ல. நான் பெண்களை ரொம்ப நான் இப்படி ஒரு ஆண் பார்வையில் இருப்பாங்கல்ல, பெண்கள் இப்படிதான் இருக்கணும், ஆணாதிக்க பார்வையில், ஆணாதிக்க பார்வை இருந்தது எனக்கு, ஜாதி பார்வை எனக்கு இருந்தது. பட் இதெல்லாம் டக்குன்னு ரியலைஸ் ஆகி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா புரிஞ்சுக்கிட்டேன். டேய், தப்பு பண்ற, அந்த பக்கம் போகாதடான்ட்டு அந்த புரிதல் வந்துருச்சு எனக்கு டக்குன்ட்டு. இதுதான் எங்க மெயின் செக்ஷன் பாயிண்ட். இங்க இருந்தா மோட்டர்ஸ்ல தண்ணி அங்கங்க எடுத்துட்டு போறோம். மலைக்கு மேல குட்டை வெட்டி வச்சிருக்கோம். 7 மலை வருது எனக்கு. தண்ணியை பம்ப் பண்ணி மேல எடுத்துட்டு போறீங்களா? ஆமா, மேல எடுத்துட்டு போனா விவசாயம் பண்ண முடியும். ஆனா 7 மலை இருக்குண்ணா, இது நடுவில் வேலி இருக்கும். ஓகே. தண்ணி இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே. தண்ணி திருப்பி மேல அமுச்சு விட்டு இந்த மலையெல்லாம் ஸ்பாஞ்ச் ஆக்கணும்.